ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவுமாய் நாங்கள் ஆழமான சத்தியங்களை சுருக்கமாய் நாங்கள் கற்று வருகிறோம். இந்த புதிய நாளிலும் கூட நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். டியூலிப் என்கின்ற பூவின் எழுத்தோடு கூட நாங்கள் 3 காரியங்களை கடந்த 3 நாட்களாக நாங்கள் பார்த்து வந்தோம். டி என்கின்ற எழுத்தோடு கூட நாங்கள் முழுமையுமாய் கரைப்படுத்தப்பட்ட சீரழிவின் நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு பின்பு நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய தேவனுடைய நிபந்தனையற்ற அவருடைய தெரிவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு அதிக நன்மையை கொண்டு வந்தது. நேற்றைய நாளிலும் கூட அந்த வரையறுக்கப்பட்ட தேவனுடைய அவருடைய கிருபாதார பலி என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இந்த டியூலிப் என்கின்ற காரியத்திலே ஐ என்கின்ற எழுத்தோடு கூட நாங்கள் பார்க்கிறோம். irresistible grace, தவிர்க்க முடியாத தேவனுடைய கிருபை. தேவன் தன்னுடைய கிருபையை எங்களுக்கு தருகின்ற சூழலிலே அதை அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதன் தவிர்க்க முடியாது, அதை அவன் நிராகரிக்க முடியாது என்கின்ற அர்த்தம் எங்களுக்கு கிடைக்கின்றது. தெரிவு செய்யப்பட்டவர்கள் தேவன் அவர்களை ரட்சிப்புக்காக அழைக்கின்ற நேரத்திலே அவனால் அந்த அழைப்பை தவிர்க்க முடியாது. அந்த அழைப்பிலே அவன் இழுப்புண்டு போகிறவனாய் இருக்கிறான். தேவன் சகல மக்களுக்கும் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலம் அழைப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த அழைப்பு எல்லோருக்கும் பொதுவான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. இதை நாங்கள் சொல்லலாம் எக்ஸ்டர்னல் கால், ஒரு வெளியரங்கமான எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு பொதுவான வெளிப்படையான ஒரு அழைப்பாய் இருக்கிறது. ஆனால் தேவன் தான் தெரிவு செய்த தன்னுடைய ஜனத்தின் மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் விசேஷித்த விதமாய் இன்டர்னல் கால், அவனுடைய உள்ளான வாழ்க்கையிலே தேவன் அவர்களை அழைக்கின்றவராயிருக்கிறார். கிருபையினாலே அவர்களை அழைக்கின்றார். அந்த அழைப்பை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எந்த காரணத்தினாலும் தவிர்க்க முடியாது, அதை அவனால் தட்டி கழிக்க முடியாது. இந்த அழைப்பானது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஒருவனுடைய இருதயத்திலும் அவனுடைய சிந்தனையிலும் அந்த மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக, அந்த சிந்தனையிலும் அவனுடைய இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்கிறதின் மூலமாக அந்த தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதன் அவன் மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து போகிறான். அந்த மனம் திரும்புதல் பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணமான கிரியையினாலே அவனுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அவனை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு போய் மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாக அவன் தேவன் அண்டையிலே புதுப்பிக்கப்படுகிறவனாயிருக்கிறான். எனவே இந்த கிருபையை தெரிவு செய்யப்பட்டவர்கள் தவிர்க்க முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். ரோமர் 9:16 சொல்லப்படுகிறது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். எனவே ஒருவன் ஓடினாலும் ஒருவன் விரும்பினாலும் அது அவனுடைய ஓட்டத்தினாலோ அவனுடைய விருப்பத்தினாலோ அல்லாமல் தேவன் இறங்குகிறபடியினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பாருங்கள், பிலிப்பியரிலே ஒரு அருமையான சத்தியம் எங்களுக்கு வெளிப்படுகிறது. பிலிப்பியர் 2:12-13 பிலிப்பு திருச்சபையை பவுல் உற்சாகப்படுத்துகிற நேரம் இப்படி சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13 சொல்கிறார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். என்ன சொல்லப்படுகிறது? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதும், தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே, அந்த செய்கைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறவர் தேவனாய் இருக்கிறார். எனவே நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து புறப்படுகின்ற சூழலிலே அது தேவன்
எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியையினாலே அந்த காரியம் உண்டாக்கப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 28-29 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியா இருந்தா அந்த மக்கள் கேட்கிறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்க நடக்கணும். பதில் என்ன? இயேசு சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. எனவே இந்த விசுவாசமானது அங்கே தேவனுடைய கிரியை, தேவன் நடப்பிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. அதே விதமாய் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். புறஜாதியாரும் கேட்கிறவங்க ஆண்டவருடைய வசனம், இவ்வளவு இப்படி இருக்குதா, அற்புதமா இருக்குதே அப்படின்னு அந்த வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எனவே எல்லாரும் அல்ல, அங்கே நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மாத்திரமே அங்கே விசுவாசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். எனவே இந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். அங்கே மனிதனுடைய பங்குக்கு இடமே இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல, விசேஷமாய் 13ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே மறுபிறப்பின் காரியத்தை சொல்லுகிற இந்த வசனமானது, அது தேவனாலே மனிதன் உயிர் பெற்றான், ஜீவன் பெற்றான், மறுபிறப்பை அடைந்தான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கின்ற அந்த கிருபையை ஒரு மனுஷன் தட்டி கழிக்க முடியாது. அந்த கிருபையை விட்டு அவனால் ஓட முடியாது. அதனால்தான் சில நேரம் நாங்க எவ்வளவு தேவனுக்கு உண்மையா இருக்கு, நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் அமருகிற நேரத்திலே, தேவனை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற அந்த சூழலிலே, அவரை நோக்கி நாங்கள் பார்க்கிற நேரத்திலே, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை எப்படி பற்றி கொண்டிருக்கிறது, என்னால் பாவத்திற்குள்ளே போக முடியாத படிக்கு, அவிசுவாசமா இருக்க முடியாத படிக்கு உம்முடைய கிருபை என்னை இழுத்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த கிருபையை விட்டு எங்களால் தவிர்க்க முடியாது, எங்களால் ஓடி போக முடியாது. எனவே தேவனுடைய அந்த விசேஷித்த கிருபையை பெறுகிறவர்களாய் இருக்கிற நாங்கள், அதை பெற்றிருக்கிறோம் என்று நிச்சயம் உடையவர்களாய் நாங்கள் இருப்போமானால், நாங்கள் தேவனுக்கு இன்னும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.